கண்டன ஆர்ப்பாட்டத்தின் தலைவர், மாவட்ட கழகத்தின் செயலாளர், மாதவரம் சட்டப்பேரவை உறுப்பினர் இரண்டன் மாதவரம் சுதர்சனம் அவர்களே, திருவொற்றியூர் சட்டப்பேரவை உறுப்பினர் மண்ணின் மைந்தன் மாவீரன் KP சங்கர் அவர்களே, பகுதி கழக செயலாளர்களே, மாணவர் அமைப்பினரே, திரளாக வருகை தந்திருக்கின்ற என் தோழர் தோழிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே என் மாவட்ட செயலாளர் அவர்களும் சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களும் சொன்னார்கள், நம் வீட்டு பணத்தை வாங்கி வைத்துக் கொண்டு நம் வீட்டு பணத்தில் உண்டு கொழுத்து திமிர் பிடித்த நாய்கள் நம் பணத்தை திருப்பி கொடுக்க தயங்குகிறார்கள். இந்தியை ஏற்றுக்கொண்டால் 10,000 கோடி தருவேன் என்று சொல்வது கக்கூசில் உட்கார்ந்து பிரியாணி சாப்பிடுவதற்கு சமம். அதை நாம் சாப்பிட வேண்டுமா என்பதை நாட்டு மக்களாகிய நீங்கள் தான் முடிவு பெற வேண்டும். இந்த மேடையில் இருக்கின்ற நாங்கள் யாரும் இந்த இந்தி திணிப்பால் அவதியுறப் போவதில்லை. என் மாணவ செல்வங்களை என் பிள்ளைகளாக நினைத்து, என் பேரன் பேத்திகளாக நினைத்து கேட்கிறேன். 1938 பல பேர் இந்த இந்திக்காக உயிரை நீத்தார்கள். அந்த தாத்தா ஆண்மாக்கள் நலம் பெற வேண்டும் என்றால் மீண்டும் இந்தியை திணிக்க உங்களோடு சேர்ந்து என் உயிரை தரவும் நான் தயாராக இருக்கிறேன். ஆகவே அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையில் இந்த ஆட்சி எதிர்க்கிறது. ஒருவேளை கடந்த 10 ஆண்டுக்கு முன்னால் இந்த இந்தி திணிப்பு வந்திருந்தால் கதவை திறந்துவிட்டு காலை நக்கி இருந்து அதை உள்ளே அனுமதித்திருப்பார்கள். ஐயா கலைஞரின் வீரமகன் எங்கள் ஆருயிர் அண்ணன் தளபதி இருப்பதால் அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். உங்கள் கோஷத்தை கேட்டேன். இந்தியை எவனாலும் கொண்டு வர முடியாது என்பதை உணர்கிறேன். அந்த ஆசையோடு கண்ணை மூடுவேன். என் அன்பு செல்வங்களே, மோடி அல்ல, அவனை பெற்ற கேடியே வந்தாலும் சரி, அவனுக்கு தாடியே வைத்தாலும் சரி, அவன் பேடியாக வந்தாலும் சரி, இந்தி திணிப்பை ஏற்க மாட்டோம். மரியாதையாக எங்கள் பணத்தை கொடுத்து விடு. இல்லை என்றால் கொடுக்கின்ற ஆட்சியை மத்தியில் அண்ணன் தளபதி அமைத்தே தீர்வார். எங்களை பார்த்து நீ சொல்லிப்பார் என்று சொல்கிறீர்கள். இப்போது சொல்கிறேன், நீங்கள் கோஷம் எழுப்புங்கள். கெட் அவுட் மோடி, கெட் அவுட் மோடி.